பிரதேசம், பீகார், இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மாநிலங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்களினுடைய ஓட்டுக்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்களாக இருந்தாலும் நிறைவேற்றிவிட முடியும் என்கின்ற ஒரு சூழல் என்பது உருவாகும். தென் மாநிலங்களினுடைய குரல்கள் முழுமையாக நசுக்கப்படும். கல்வியை அழகான முறையில் பின்பற்றி அழகான முறையில் மக்களினுடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தி இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு முடக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் இங்கே பெரிய அளவிற்கு பைனான்சியல் கமிஷன் மூலமாக பொருளாதாரங்கள் ஒதுக்கப்படுகிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு அநீதி. இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரிய அளவிற்கு வரியை இந்த நாட்டிற்கு கொடுக்கிறது. ஜிஎஸ்டி மூலமாக அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களினுடைய பட்டியலில் எடுத்துக்கொண்டால் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ₹1 வெறும் 30 பைசா கிடைக்குது. வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு எல்லாம் பல மடங்கு அதிகமாக அவர்கள் கொடுக்கக்கூடியதை விட அதிகமாக வருகிறது. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். கேரளா, தமிழகம் மாதிரியான மிக முக்கியமான மாநிலங்களுடைய பங்களிப்புகள் மிக முக்கியமாக இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதை பாஜக அரசு கொண்டு வந்திருப்பது என்பது பட்டவர்த்தனமாக ஒரு அயோக்கியத்தனம், பட்டவர்த்தனமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல், மாநிலங்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய 16ஆம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடவிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காலவரையறை இல்லாமல் ஒத்திவைக்கப்படவில்லை. மாறாக 16ஆம் தேதி மீண்டும் கூடவிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை சொல்லி மிக முக்கியமான 2 மசோதாக்கள் அதில் தாக்கல் செய்யப்படவிருக்கின்றன, நிறைவேற்றப்படவிருக்கின்றன என்கின்ற செய்தியை பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ என்ன மாதிரியான மசோதாக்களை அவர்கள் தாக்கல் செய்யவிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக மாறுகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் கொண்டு வருகிறோம், 33% நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று ஒரு மசோதாவை தாக்கல் செய்துவிட்டு அந்த மசோதாவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிந்ததற்கு பிறகு நாங்கள் செய்வோம் என்று ஒரு தகவலை அரசாங்கம் பதிவு செய்து இருந்தது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2026 ஏப்ரலில் துவங்கி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னர் துவங்கி இருக்கிறது. அது வரக்கூடிய மார்ச் 2027 தான் முடிவடையும். அப்போ 2027க்கு பிறகு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை பெண்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுப்பார்கள். அப்போ இது எப்படி பெண்கள் வருவார்கள் என்பதை முடிவை எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றங்களில் இருக்கக்கூடிய மக்களவையில் எண்ணிக்கை அதிகரிப்பது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ இது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, தொகுதி மறுவரையும் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் 2 மசோதாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் என்று சொல்றாங்க, அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் என்பது முன்னரே சொல்லப்பட்டது. சரி, இதில் நல்ல விஷயம் தானே என்று பார்ப்போமேயானால் இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அப்போ தொகுதி மறுவரை என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்பது எந்த வகையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது, தொகுதி மறுவரையில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. இப்போ இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கிறது. இந்த 543 மக்களவை தொகுதிகள் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் இத்தனை என்று கணக்கு. உதாரணத்திற்கு தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரியும் சேர்த்து 40, உத்தரப்பிரதேசத்தில் 80, மகாராஷ்டிராவில் 40 சொச்சம், பீகாரில் 40 சொச்சம் என்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவர்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கினுடைய அடிப்படையில் இந்த எண்ணிக்கை என்பது நிர்ணயிக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் குறிப்பாக நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தமிழகம், கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், தெலுங்கானா ஆகிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. மாநிலங்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு பங்களிப்பை செய்தாலும் பொருளாதார ரீதியாக மக்களவையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் இங்கே மக்கள் தொகை என்பது குறைவாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இப்போ ஒரு 1970கள் வாக்கில் இந்தியாவில் மக்கள் தொகை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு மக்கள் குறைவான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்தது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கின்ற பல பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு மக்கள் தொகை கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும் என்கின்ற பிரச்சாரங்கள் எல்லாம் 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக செயல்முறைப்படுத்தப்பட்டு அதை மிக முக்கியமாக பின்பற்றிய மாநிலங்களாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் ஆகிய மாநிலங்கள் இருந்தன. குறிப்பாக தமிழகம், கேரளாவெல்லாம் இருந்தது. இன்னைக்கு கேரளாவில் என்பது மக்கள் தொகை என்பது
அதை ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ என்று சொல்றாங்க. எத்தனை பேர் இறக்கிறார்களோ இறக்கக்கூடியவர்களுக்கு மேலாக பிறக்கிறார்களா என்கின்ற ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ என்பது இன்னைக்கு கேரளாவில் குறைந்திருக்கிறது, ஆந்திராவில் குறைய போகிறது, தமிழகத்தில் குறைய போகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் சில வருடங்கள் கழித்து இந்த 8 கோடி என்பது 7 கோடியாக குறையும். பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது 7 கோடியாக குறையும். அப்போ எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு அச்சத்தில் தென் மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை விஷயத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் பெரிய அளவிற்கான எந்த விதமான முஸ்தீபுகளையும் எடுக்காமல் பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் இந்த குழந்தை பிறப்பு விகிதத்தை வந்து குறைக்கவில்லை. கல்வி அறிவில் பெரிய அளவுக்கு பின்னங்கி இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 பேர் 5 பேர் என்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய மக்கள் தொகை என்பது கூடியிருக்கிறது. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தொகுதி மறுவரையை இன்றைக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களே ஆனால் 2026-27 விஷயத்தை வைத்தவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களே ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் என்றால், தென் மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைவாகவும் வட மாநிலங்களில் மக்களவையினுடைய தொகுதிகள் வந்து அதிகமாகவும் வரக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். உதாரணத்திற்கு தமிழகத்தில் 40 என்று இருக்கக்கூடிய ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகரிக்கிறார்கள் என்று பார்த்தார்களே ஆனால் அது அதிகரிக்கக்கூடிய விகிதம் என்பது வட மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய விகிதத்தை விட குறைவானதாக இருக்கும். ஏற்கனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகரிக்க போகிறோம் என்கின்ற ஒரு தோராயமான ஒரு ஃபிகரை வந்து அவர்கள் வந்து சொன்னார்கள். அதாவது தோராயமாக பார்ப்போமே ஆனால் 50% இடங்கள் அதிகமாகும் என்கின்ற ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. அப்போ 50% இடங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் 50% வந்து அதிகரிப்போம். ஏன்னா 33% இடஒதுக்கீடு நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆண்களினுடைய இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியை வந்து அதிகரிக்காமல் 543 தொகுதிகளை அதிகரிக்காமல் நீங்கள் பெண்களுக்கு 33% கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய ஆண்களினுடைய சதவீதம் என்பது குறையும். ஏனென்றால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 15% தான் இருக்குது. அப்போ அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கை அதிகரிக்காமல் நீங்கள் மக்களவையில் வந்து அதிகமான பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கான எண்ணிக்கை குறையும். அப்போ நரேந்திர மோடி, அமித்ஷா மாதிரியான ஆட்கள் எல்லாம் வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது வந்துவிடும் என்கின்ற அச்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு வரையறை கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ தொகுதியினுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் என்றால் அது எவ்வாறு அதிகரிக்கப் போகிறோம்? மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகரிக்க போகிறோம். எந்த அடிப்படையில் மக்கள் தொகை 2026-27 அடிப்படையில் செய்யணும். ஆனால் இவங்க இப்போ எதை வைத்து செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் 2011 வைத்து செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த 2021 நடந்திருக்க வேண்டிய 2021-22 நடந்திருக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது தள்ளி போயிடுச்சு. அதுக்கு வந்து கொரோனா காரணமாக இருக்கிறது, பல விஷயங்கள் காரணமாக இருக்கிறது. அது வந்து தள்ளி போய் இப்போ அவசரமாக இந்த மக்களவையை வந்து கூட்டுறாங்க. அவசரமாக மக்களவையை கூட்டி உடனடியாக இந்த சட்டங்களை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியை வந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. இப்போ 5 மாநிலங்களில் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக 2 பெரிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்திலும் நடக்கிறது, கேரளாவில் நடக்கிறது. மிக முக்கியமான மாநிலங்களில் எல்லாம் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்களவையில் இப்படி ஒரு சட்டத்தை வந்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய பங்களிப்பு, அவர்களுடைய அந்த எதிர்ப்பு, அவர்களுடைய கருத்துக்களை கேட்க முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகும். இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் வேலைகளில் பிஸியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அதை கொண்டு வருவது என்பது இந்த மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகம், கேரளம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். ஏற்கனவே இந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி எண்ணிக்கையை குறைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் இல்லாமல் இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சி நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது, ஒருவேளை இவர்கள் கூட போய் நாங்கள் கலந்துக்கிறோம் என்று முடிவு செய்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் போய் கலந்து கொண்டால் கூட ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு 33% இடஒதுக்கீடை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் என்று பேசுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தும் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஆதரவான ஒரு கருத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பொதுவாக ஒன்றிய அரசாங்கம் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு மக்கள் இல்லை. இவர்கள் 33% இடஒதுக்கீடை கொண்டு வருவது என்பது எப்படிப்பட்ட புரட்டு என்பதை வந்து மக்கள் அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் பெண்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை ஊரும் உலகமும் அறியும். சமீபத்தில் கூட பீகாரில் நாலந்தா என்கின்ற பகுதியில் ஒரு திருமணமான பெண் மீது சந்தேகப்பட்டு அந்த பெண்ணை அந்த சங்க பரிவார சக்திகள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் வாய்களால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையை செய்து அந்த பெண்ணின் மீது கைகளை போட்டு கடுமையான முறையில் பாலியல் அத்துமீறல்களை வெளிப்படையாக கேமராக்களில் செய்து
ஒரு இழுத்து செல்லக்கூடிய நிலை, அதை பல பேர் பார்த்து ரசித்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலை, அதை ஒரு கூட்டமாக சேர்ந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை, அதை பரப்பக்கூடிய ஒரு நிலை என்பது கடும் மோசமாக நடந்தது. அப்போ ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் போல இவர்கள் காட்டிக்கொள்வார்கள். மணிப்பூரில் 2 பெண்களை இவ்வாறு நிர்வாணப்படுத்தி அழைத்து செய்த அயோக்கியர்கள் தான் இவர்கள். இந்த மாதிரியான ஒரு சிறு குழந்தை ஆசிஃபா என்கின்ற ஒரு பெண் குழந்தையை கொன்ற அயோக்கியர்கள் தான் இவர்கள். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணினுடைய தந்தையை கொன்று அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை மிகப்பெரிய அளவிற்கு மோசடிகளை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் தான் இந்த கும்பல். இந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இந்த 33% இடஒதுக்கீடை கொண்டு வருகிறோம் என்று நடிக்கிறார்கள். இதை உலக மக்கள் நாடகம் என்று அறிந்திருந்தாலும் அதை இந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டிய சூழல் என்ன, இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன என்பதை பேச வேண்டிய தேவையான அதிகமான நேரங்கள் கொடுத்து பேச வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. 33% இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் 543 கொடுப்பீர்கள் ஆனால் அது 100 சொச்சம் சீட்டுகள் இன்க்ரீஸ் ஆகும். 100 சொச்சம் சீட்டுகள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது 700 சொச்சம் இடங்கள் தான் வரும். ஆனால் இவர்கள் 816 இடங்களை கொண்டு வருகிறார்கள் சொல்றாங்க. 816 50% ஒரு ஃபிளாட்டான ஒரு ஃபிகர் சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க 50% இடங்களை நீங்கள் அதிகரிப்பீர்களே ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான ஒரு தாக்கங்களை இது ஏற்படுத்தும் என்று பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ 50% இடஒதுக்கீடு நீங்கள் அதிகரிக்கப் போகிறீர்களா? மிக தெளிவாக இல்லை. இல்ல மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் அதிகரிக்கப் போகிறீர்களா? மிக தெளிவாக இல்லை. இப்ப 2 வகையிலும் நீங்கள் செய்தாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியது தமிழகம் உள்ளிட்ட தன் மாநிலங்களாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க 50% அதிகரிக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா 40 இடங்கள் தமிழகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, தமிழகம் பாண்டிச்சேரி 40 இடங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா 50% அதிகரிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா 40 + 20 60 இடங்கள் ஆகும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல அதே 50% கணக்கு பண்ணும்போது 80 + 40 120 ஆகும். இப்போ ஏற்கனவே தமிழகத்தில் 40 எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 எம்பிக்களோடு ஒப்பிடும்போது 40 எம்பிக்கள் கேப் இருக்கு. ஒரு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனநிலையில் இருப்பாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. பொதுவாகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ தெற்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நலன் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வரும்போது அதை வடக்கு எதிர்ப்பதும், வடக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவாக தென் மாநிலங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதை தெற்கு எதிர்ப்பதும் இயல்பானது. அப்போ 2 பேரும் சமமான பலத்தோடு இல்லை. அப்போ அந்த பலம் ஏற்கனவே இங்க 40 அங்க 80 என்பது 40 சீட்டுகள் கூடுதலாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதை நீங்கள் 60 இதை நீங்க 50% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா தமிழகத்துல 60 ஆகும், அங்க 120 ஆகும். அப்போ 60க்கும் 120க்கும் வித்தியாசம் என்பது 60. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள் வந்தாலும் அந்த மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மாநிலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்களினுடைய ஓட்டுக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்களாக இருந்தாலும் நிறைவேற்றிவிட முடியும் என்கின்ற ஒரு சூழல் என்பது உருவாகும். தென் மாநிலங்களினுடைய குரல்கள் முழுமையாக நசுக்கப்படும். கல்வியை அழகான முறையில் பின்பற்றி மக்கள் தொகை அழகான முறையில் கட்டுப்படுத்தி அழகான முறையில் மக்களினுடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தி இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு முடக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் இங்கே பெரிய அளவிற்கு பொருளாதார பினான்சியல் கமிஷன் மூலமாக பொருளாதாரங்கள் ஒதுக்கப்படுகிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு அநீதி. இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரிய அளவிற்கு வரியை இந்த நாட்டிற்கு கொடுக்கிறது. ஜிஎஸ்டி மூலமாக அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களினுடைய பட்டியலில் எடுத்துக்கொண்டால் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ₹1 வெறும் 30 பைசா கிடைக்குது. ஆனா வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு எல்லாம் பல மடங்கு அதிகமாக அவர்கள் கொடுக்கக்கூடியதை விட அதிகமாக வருகிறது. தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது. காரணம், அந்த மாநிலங்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழலை சொல்லி பண்றாங்க. அப்போ சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். அப்ப இதையெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கேரளா, தமிழகம் மாதிரியான மிக முக்கியமான மாநிலங்களுடைய பங்களிப்புகள் மிக முக்கியமாக இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதை பாஜக அரசு கொண்டு வந்திருப்பது என்பது பட்டவர்த்தனமாக ஒரு அயோக்கியத்தனம், பட்டவர்த்தனமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல், பட்டவர்த்தனமாக மாநிலங்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த தொகுதி மறுவரையை தொடர்ந்து நடக்கக்கூடிய பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இந்த விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருக்குது. உதாரணத்துக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கொடுக்குறீங்க. சரி, முதல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லா சமூகத்தை சார்ந்த பெண்களும் அரசியலில் பங்களிப்பு செல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டார்களா? அப்ப நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடை நீங்கள் 33% கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பயன்பெறுவார்கள்? இன்னைக்கு எந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதிகமாக பயன்பெற்று இருக்கிறார்கள்? எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இன்னைக்கு கல்வியில், அரசியலில் முன் வந்து இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்பில், கல்வியில், அரசியலில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகுது. அப்போ
நீங்க இந்த 33% இடஒதுக்கீட்டில் சமூகம் சார்ந்த உள்ஒதுக்கீடு என்று கொடுக்கப்பட வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த அகிலேஷ் யாதவ் வந்து சொல்றாரு. அப்போ உதாரணத்துக்கு பிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்க 49.5% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 27% வந்து ஓபிசி பிரிவினருக்கு, 15% வந்து எஸ்சி பிரிவினருக்கு, 7.5% வந்து எஸ்டி பிரிவினருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உள்ஒதுக்கீடு என்பது இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான இடஒதுக்கீடு நீங்கள் கொடுப்பீர்களா? இஸ்லாமிய பெண்களுக்கு இதில் வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைக்கும்? இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் பங்களிப்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க? எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் பங்களிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த 33% இருக்குமான்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்டு போகும்னு சொன்னா, ஏற்கனவே ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இந்த தொகுதி மறுவரை என்பதும் இந்த பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வருவது என்பதும் அவசர கதியில் நிறைவேற்றப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது மிகப்பெரிய விவாதங்களுக்கு பிறகு மாநிலங்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டு விடாமல் எல்லா மனிதர்களினுடைய, எல்லா சமூகங்களினுடைய, எல்லா சாதிகளினுடைய உரிமைகளையும் நிலைநிறுத்தக்கூடிய வகையில் சொல்ல வேண்டிய ஒரு சொல்லாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் தேர்தல் விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு மிக முக்கியமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த விஷயங்களை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய தேர்தல் விதிமுறை மீறல். இதில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதில் நேரடியாக தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை மிகப்பெரிய அளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தென் மாநிலங்களை சார்ந்த மக்கள் இதை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்து கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கத்தை மத்தியிலும் மாநிலத்திலும் ஏற்படுத்துவதற்கு போதுமானவன். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.